Hello children, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு syllabus standard 10 ஓட chapter 2 exercise number 2.9ல 7th sum பார்க்கலாம். Find the sum of the series அப்படினு சொல்லி ஒரு series கொடுத்திருக்காங்க. இந்த series பாத்தீங்கன்னா AP லியும் வர மாட்டேங்குது, GP லியும் வர மாட்டேங்குது. இப்போ நம்ம லிசன் பண்ணி பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் அதாவது ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் எல்லாமே ஈவன் நம்பர் மாதிரியும் செகண்ட் நம்பர் எல்லாமே ஆட் நம்பர் மாதிரியும் இருக்குது அப்படின்றனால நான் வந்து குரூப்பிங் பண்ண போகிறேன். தட் இஸ் ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் இருக்கிற 2 cube 4 cube இதெல்லாம் ஒரு ப்ராக்கெட்லையும் மைனஸ் காமனாக எடுத்துட்டு ப்ராக்கெட் 1 cube + 3 cube இது எல்லாத்தையுமே இன்னொரு ப்ராக்கெட்லேயும் நான் குரூப்பிங் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இது வந்து சம் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் மாதிரி இருக்குது ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் இருக்கிறது. அதனால ஈவன் நம்பரை ஜென்ரலாக நம்ம 2n எடுத்துப்போம். இங்கே க்யூப் இருக்கிறதுனால நான் க்யூப் போட்டிருக்கேன். சம்மேஷன் அப்படின்றனால சம்மேஷன் தட் இஸ் summation of 2n the whole cube minus general odd numbers எப்படி இருக்கும் அப்படின்னா 2n - 1 அதனால summation 2n - 1 the whole cube போட்டிருக்கேன். இப்போ இதில் இருந்து நான் சம்மேஷனை காமனாக எடுத்துட்டேன். காமனாக எடுத்துட்டா 2n whole cube minus 2n - 1 whole cube மாதிரி இருக்குது. இப்போது இது இந்த மாதிரி பிரித்த பிறகு நம்மளுக்கு இது a cube minus b cube மாதிரி தெரியுது. ஸோ a cube minus b cube மாதிரி தெரியுது அப்படின்றனால a minus b into a square plus ab plus b square ஃபார்முலா படி நான் இப்போ இதை எழுத போகிறேன். ஏவோட இடத்துல 2n இருக்குது, பியோட இடத்துல 2n - 1 இருக்குது. கேர்ஃபுல்லாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ ஏக்கு பதிலாக 2n மைனஸ் பி வந்துட்டு 2 டேர்ம், ஸோ மைனஸோட இன்ட்டு பண்ணுறேன். minus 2n minus into minus 1 plus 1 into a square that is 2n the whole square plus a 2n into b 2n minus 1 plus b square 2n minus 1 the whole square. இப்போ இங்கே 2n கேன்சல் ஆகிட்டு வெறும் 1 இருக்கும். இதை வந்து ஸ்கொயர் பண்ணுறப்போ 4n ஸ்கொயர் வந்துடும். 2nோட உள்ள மல்டிப்ளை பண்ணுறப்போ 2n into 2n 4n ஸ்கொயர் 2n into -1 minus 2n இது தனியாக a minus b the whole ஸ்கொயரில் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். a ஸ்கொயர் தட் இஸ் 2n the whole ஸ்கொயரை பண்ணால் 4n ஸ்கொயர் minus 2 into a into b so minus 2 into 2n minus 4n plus b square that is 1 square வந்துட்டு 1 ஆயிடுது. இப்போது சம்மேஷன் இது 1 into this அப்படின்றனால இது அப்படியே வந்துடுது. 4n square plus 4n square 8n square 8n square plus 4n square வந்து 12n square ஆயிடுது. minus 2n minus 4n வந்து minus 6n ஆயிடுது. அதுக்கப்புறமா plus 1 வந்துடுது. இப்போ இங்கே சம்மேஷனை நான் உள்ளே கொண்டு வரேன். கான்ஸ்டன்ட் தட் இஸ் 12 வெளியில் எடுத்துகிட்டு சம்மேஷன் வெறும் n ஸ்கொயருக்கு கொடுக்குறேன். -6 இதை வெளியில் எடுத்துகிட்டு சம்மேஷன் n கொடுக்குறேன் ப்ளஸ் சம்மேஷன் 1 கொடுக்குறேன். இப்போது இங்கே 12 இன்ட்டு சம்மேஷன் n ஸ்கொயரோட ஃபார்முலா n into n plus 1 into 2n plus 1/6 போட்டுட்டு இது 6 2s are 12 கேன்சல் பண்ணிடுறேன். அடுத்தது -6 இன்ட்டு சம்மேஷன் என்னோட ஃபார்முலா n into n plus 1/2 போட்டுடுறேன். இது 2 3s are 6 கேன்சல் பண்ணிடுறேன். சம்மேஷன் 1 வந்து மொத்தம் n டேர்ம்ஸ் n வாட்டி 1 plus 1 plus 1 பண்ணுறப்ப நம்மளுக்கு வெளியே n கிடச்சிரும். இப்போது இந்த 2 இப்படியே வச்சுட்டு n ஃபஸ்ட் ப்ராக்கெட்டோட மட்டும் இன்ட்டு பண்ணிக்கிறேன். n ஸ்கொயர் ப்ளஸ் n செகண்ட் ப்ராக்கெட்டை அப்படியே வச்சுக்கிறேன். -3 அப்படியே வச்சுட்டு என்னோட உள்ள மல்டிப்ளை பண்ணுறப்ப n ஸ்கொயர் ப்ளஸ் n இந்த எண்ணை அப்படியே வச்சுக்கிறேன். அடுத்த ஸ்டெப்பில் 2 அப்படியே வச்சுட்டு இது ஒன்றோட ஒன்று மல்டிப்ளை பண்ணுறேன். n ஸ்கொயர் இன்ட்டு 2n வந்து 2n க்யூப் n இன்ட்டு 2n வந்துட்டு 2n ஸ்கொயர் n ஸ்கொயர் இன்ட்டு 1 வந்துட்டு n ஸ்கொயர் n இன்ட்டு 1 வந்துட்டு n -3 அப்படியே வச்சுட்டு இதெல்லாம் அப்படியே காப்பி பண்ணிடுறேன். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் 2 அப்படியே வச்சுட்டு 2n க்யூப் அப்படியே வச்சுட்டு 2 + n ஸ்கொயர் வந்து 3n ஸ்கொயர் அப்படின்னு போட்டுட்டு மற்றது எல்லாமே அப்படியே காப்பி பண்ணிட்டேன். இப்போ 2ஓட உள்ளே இன்ட்டு பண்ணுறப்போ 4n க்யூப் ப்ளஸ் 6n ஸ்கொயர் ப்ளஸ் 2n -3ஓட உள்ளே இன்ட்டு பண்ணுறப்போ -3n ஸ்கொயர் -3n ப்ளஸ் n. இப்போ லைக் டேர்ம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு 4n க்யூப் இருக்கிறதுனால 4n க்யூப் அப்படியே இருக்க போகுது. 6n ஸ்கொயர் -3n ஸ்கொயர் வந்து ப்ளஸ் 3n ஸ்கொயர் ஆகிடுது. 2n plus n 3n minus 3n கேன்சல் ஆயிடுது. இப்போது அவங்க ஃபர்ஸ்ட் கேட்ட கொஷின் வந்து அப் டு n டேர்ம்ஸ். ஸோ நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சரே அப் டு n டேர்ம்ஸோட ஆன்சர் தான். ஸோ இதை நான் அப்படியே வச்சுக்கிறேன். அடுத்த பார்ட்டில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 8 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ n-க்கு பதிலாக நான் 8 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். n cube that is 8 cube 8 cube பண்ணால் 512 plus 3 into 8 ஸ்கொயர் பண்ணுறப்ப 64. இதை 4ஓட மல்டிப்ளை பண்ணி இதை 3ஓட மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் 2240 தான் இந்த சம்மோட ஆன்சர்
ஆன்சராக வருது. நான் இப்போ லாங் ஷார்ட்டில் ஃபுல் சம் மறுபடியும் ஸ்லோவாக காமிச்சிடுறேன். நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டிங்கன்னா இந்த சம் ஈஸியாக தான் இருக்கும். நான் சொல்லி கொடுக்குறது உங்களுக்கு நல்லா புரியுது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட நிறைய லைக்ஸ் தான் எனக்கு வந்து ரொம்ப பூஸ்டிங்காக இருக்கும். அதனால நிறைய லைக்ஸ் கொடுங்க. வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க. வீடியோ பார்த்துட்டு லைக்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருக்கிற சம்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ சில்ட்ரன்.